இந்த ஊரில் 20 பொம்பளைகள் மட்டும்தானா இருக்காங்க? ஏன் மத்தாக்கெல்லாம் காபீர் ஆகிட்டாங்களா? மத்தாக்களுக்கெல்லாம் மார்க்கம் தெரியுமா? கூப்பிட்டு கேட்டால் குள்ளரம்பினாஸ் கூட சரியாக தெரிஞ்சிருக்காது ஓதுனத்துக்கு. எத்தனை பேர் இருக்காங்க? இந்த மார்க்கத்தை நான் படிக்கணும், இந்த மார்க்கத்தில் செல்லப்படுற விஷயங்களை நான் கற்கணும் என்கிற ஒரு பயம் இல்லை, ஒரு அச்சம் இல்லை. இந்த ஒரு 1 hour கூட இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக செலவழிக்கலன்னு சொன்னால் எந்த அளவு எங்களுடைய ஈமான் இருக்கின்ற பெண்களுடைய. ஆனால் மாஷா அல்லாஹ் நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கட்டிட்டு வந்து இந்த பள்ளி கேட்டுக்கு முன்னுக்கு நிற்பாங்க. 5 மணிக்கு கொடுப்பாடுன்னா 4 மணிக்கு ஆக்கள் நிற்கிச்சு நிவாரணம் கொடுப்பாடுதுன்னு சொன்னால். ஆனால் பயானுக்கு 4:15க்கு 4:30க்கு பயான்னு சொன்னால் நம்ம பயானுக்கு வாராக்கள் கொஞ்சம் லேட்டாகியாவது வந்து சேர்றோம். ஆனால் பெறாமலுக்கு எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? ஊட்ட படுக்காங்க. எத்தனையோ பேர் என்ன செய்கிறேன்? ஊட்ட என்ன செய்வாங்கன்னு நினைக்க 6வது ஒருத்தியை பற்றி காய்ச்சி தீக்கிறேன். அவளோட புருஷன் அவளோட நைவல்ல புருஷன் இவளோட நம்பிதான் கதை. வேற என்ன கதை? என்ன மார்க்கம் காய்ச்சி தீக்கப்படாதா? இதை விட நல்ல முக்கியமான விஷயம் ஒன்றுன்னா பிரச்சனை இல்லை. மையத்தூட விழுந்துட்டு மையத்தூடு விழுந்துட்டு நான் மையத்தை அடக்கிறதுக்காக நிற்கேன் சொன்னால் நியாயம். ஆனால் சும்மா காய்ச்சி தீக்கிறேன். எவ்வளோ இப்போ காய்க்கம் தானே என்ன செல்றோம்? ஸ்பீக்கரில் விளங்கும் இருக்கிறார்களுக்கு, ஊட்ட குந்திக்கிறார்களுக்கு விளங்கும். அடுத்த பயானுக்கு வந்துடுவாங்களா? வந்தால் தான் திருத்தம். இப்போ கேட்டுட்டு இருக்கிறார்களுக்கு மயத்து இல்லையா? மயத்து இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிறார்கள் கைரையில் குந்திட்டு இருப்பாங்கன்னு, கைரையில் குந்திட்டுக்குள்ள மயத்து வரும். நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஆள் ஓதி கொடுத்துட்டு இருக்கார் பள்ளிக்கு. ஓதி கொடுத்துட்டு இருக்கக்குள்ளே பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கார். அவர் சரிஞ்சிட்டு வாரார். அப்படியோ மயத்து. ஆனால் மத்தாக்களை கழுவிட்டு இருக்கக்குள்ள அப்படியோ வார மூச்சு தப்புன்னுட்டுன்னா சரி, விஷயம் முடிஞ்சு. உயிர் அப்படியோ பேத்துடும். அல்லாஹ் என்ன செய்வான்? செவிட அழுப்பாடுவான். அஞ்சு என்ன செய்வான்? பயம் போகுதா கதைக்காளா அந்த கேட்டு குந்திட்டுப்பா. அங்கே போனோன்னா செவிட அரிக்கும். அல்லாஹ்கிட்ட கேட்பா, அல்லாஹ் நான் ஊரில் என்ன செஞ்சேன்? அழகாக நல்லா தானே கேட்டுட்டு இருந்தேன். மத்தாக்களை பற்றி கழுவக்குள்ள காயில் அழகாக கேட்டு தானே இருந்தேன். ஏன் இன்னைக்கு என்ன வரல? இப்போ காய் செவிட அரிக்கி. அல்லாஹ் செல்லுவான். இந்த வசனங்கள் வந்துச்சு, பயானுக்கு வாங்கன்னு பள்ளியில் கூப்பிட்டாங்கன்னு நீங்கள் போகலையே, கேட்கலையே, அதுக்காக தான் இந்த தண்டனை. அல்லாஹ் செல்லுவான். அன்பா அந்த சகோதரிகளை, தாய்மார்களே, மாற்றம் இருக்க போகிறவங்க